ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 22/7/2025 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி तुम्हारी पढ़ाई का फाउंडेशन है प्योरिटी। प्योरिटी है तब योग का जौहर बर सकेगा। योग का जौहर है तो वाणी में शक्ति होगी। இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்புக்கான ஃபவுண்டேஷன் அடித்தளம் தூய்மை. தூய்மை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது யோகத்தின் சக்தி நிறைந்திருக்கும். பியூரிட்டினுடைய இருக்கும்போது யோகத்தினுடைய அந்த கூர்மைன்னு சொல்கிறார். எப்படி வாழ்கிறதுக்கு வாலில் கூர்மை எப்போ வரும்? அதை நம்ம ஷார்ப் பண்ணும்போது தான். அந்த மாதிரி தான் தூய்மை இருக்கும் பொழுது பியூரிட்டி ஹே தப் யோகா ஜௌகர் பர் ஜாயேகா. யோகத்தினுடைய அந்த கூர்மை நிறைந்து விடும். தூய்மை இருக்க இருக்க யோகத்தினுடைய கூர்மை நிறைஞ்சிரும். யோகா ஜௌகர் ஹே, அப்போ யோகத்தினுடைய கூர்மை இருக்கும் பொழுது வாணியில் சக்தி நிறைந்து விடும். யோகா நல்லா நம்ம பலசாலியாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வார்த்தையில் சக்தி இருக்கும். तुम बच्चों को अभी कौन सा प्रयत्न पूरा करना है? குழந்தைங்க, நீங்கள் இப்போ என்ன ஒரு பிரயத்தனம் முயற்சி முழுமையிலும் முழுமையாக செய்ய வேண்டும். सिर पर जो विकर्मों का बोझ है उसे उतारने का पूरा प्रयत्न करना है. தலை மீது என்ன ஒரு விகர்மத்தின் சுமை இருக்குதோ அதை நீக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான பிரயத்தனம் செய்ய வேண்டும். बाप का बनकर कोई विकर्म किया तो बहुत जोर से गिर पड़ेंगे. பாபோட குழந்தையாகி எந்த ஒரு விக்ரமா செஞ்சாலும் மிகவும் ஜோராக கீழே விழ வேண்டி வரும். बीके की अगर निंदा कराई, कोई तकलीफ दी तो बहुत पाप हो जाएगा. बीके பிராமண குழந்தைகளை நிந்தனை செய்தாலோ அல்லது ஏதாவது சிரமம் கொடுத்தாலோ கஷ்டம் கொடுத்தாலோ ரொம்ப தண்டனை அனுபவிக்க வேண்டும், பாவம் ஏற்படும். फिर ज्ञान सुनने से कोई फ़ायदा नहीं. फिर ஞானம் கேட்குறதோ அல்லது சொல்கிறதுலேயும் எந்த லாபமும் இல்லை. யாரையாவது நிந்தனை செய்கிறது, யாருக்கா கஷ்டம் கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப பாவம்னு சொல்கிறாங்க பாபா, இல்லையா? भगवान हम जो कुछ अच्छा व बुरा करते वो सब जानते. आप इसको अंधश्रद्धा का भाव कहा जाता है. भगवान बातों को जानते ही नहीं. तुम बच्चे जानते भगवान तो पतितों को पावन बनाने वाला. குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் பாபா யார்? பகவான் பதித்தத்தை பாவனமாக்கக்கூடியவர். மற்றபடி நாம் நல்லது கெட்டது செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்கிறதெல்லாம் குருப்ட நம்பிக்கை. அப்படின்னா ஏதோ ஒரு இதில் சொல்கிறோம். முன்னாடி யார் வாழ்ந்துட்டு போனாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை சொல்கிறோம். பாபாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் எதுவும் தெரியாது. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா, இதெல்லாம் அவர் நம்ம கேட்டால் செய்கிறோம். நமக்கு தெரியுது பாபா எதுக்காக வந்திருக்காங்க. அழுக்கான ஆத்மாவை தூய்மைப்படுத்த வந்திருக்கிறார். நாம் தூய்மையாகி சொர்க்கத்தினுடைய எஜமானனாகிறோம். பிறகு என்ன செய்யலாம்? நல்ல விதத்தில் படிக்கலாம், உயர்ந்த பதவி அடையலாம். பாக்கி ஏசனே சமஜ்னா, மற்றபடி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க வேணாம். பாபா எல்லாரோட உள்ளத்தையும் தெரிஞ்சிருக்கிறாரு. எல்லாரோட உள்ளத்தில் என்ன ஓடுது वो फिर भी समझी कही जाएगी. मनुष्य जो कर्म करते हैं उनका फिर अच्छा व बुरा ड्रामा अनुसार उनको मिलता ही. மனிதர்கள் என்ன கர்மா செய்கிறாங்களோ அது நல்லதோ கெட்டதோ ட்ராமா அனுசாரமாக அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சிரும். இதில் பாபாவுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஒரு பொழுதும் இந்த எண்ணம் நினைக்காதீங்க. பாபாவுக்கு அனைத்தும் தெரியும். बहुत ही जो विकार में जाते पाप करते रहते फिर यहाँ के अथवा सेंटर पर आ जाते समझते बाबा तो जानते परंतु बाबा कहते हम ये धंधा नहीं करते. நிறைய பேர் இப்படி இருக்காங்க, விகாரி ஆயிடுறாங்க, விகாரத்தில் போகிறாங்க, பாவம் செய்கிறாங்க, பிறகு சென்டருக்கு வர்றாங்க, நினைக்கிறாங்க பாபாவுக்கு எல்லாம் தெரியும். பாபா என்ன சொல்கிறாரு? இந்த வியாபாரம்லாம் நான் செய்யலை, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அனைத்தும் அறிந்தவர்ன்ற வார்த்தையை முதல்ல ராங்னு சொல்லிட்டார் பாபா. அவருக்கு இந்த உலகத்தோட சிருஷ்டியோட நியமம் என்னன்னு தெரியும். அதை நமக்கு சொல்கிறார். ஆத்மா எப்படி இருக்கு, பரமாத்மா அவர் எப்படி இருக்கார், சிருஷ்டி எப்படி சொல்கிறது எல்லாம் தெரியும். तुम बाप को बुलाते कि आकर पति से पावन बनाओ. நீங்கள் பாபாவை எதுக்காக அழைக்கிறீங்க? பதித்தத்திலேருந்து எங்களை பாவனம் ஆக்குங்கன்னு தானே அழைக்கிறீங்க. பாபா அதுதான் செய்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆத்மாபிமானி ஆக வேண்டும்.
குழந்தைகள் பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாபா, நான் இந்த இடத்துல சேவா பண்ணேன். பாபா கேட்குறாங்க, நீங்கள் சேவை ரொம்ப நல்லா செய்கிறீங்க, நினைவு யாத்திரையில் எவ்வளோ தூரம் ஈடுபடுறீங்க, முக்கியமான விஷயமே இதுதான். மற்ற சங்கெல்லாம் விடுத்து ஒரு பாபாவுடைய சங்கில் இணைஞ்சிருங்க, ஆத்மாபிமானி ஆகுங்க. கர்மே ரத்திபே சமஜ்னாய். வீட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட இதை புரிஞ்சுக்கணும். புராணி துனியா, புராணி தேகம், இது பழைய உலகம், பழைய தேகம், இதெல்லாம் முடிய போகிறது. என்னுடைய வேலை என்ன? அப்பா ஆஸ்தியை நினைவு செய்யணும், சேவா பண்ணணும். பாபா ऐसे नहीं कहते கிரகஸ்தவார் में नहीं रहो. பாபா ஒரு பொழுதும் இப்படிலாம் சொல்லலை, நீங்கள் இல்லற காரியத்துலலாம் இருக்கக்கூடாது, இல்லற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? कोई से बात ना करे, யார்கிட்டையும் பேசக்கூடாது. பாபா से पूछते शादी पर जाए. பாபாட்ட கேட்குறாங்களாம், பாபா கல்யாணத்துக்கெல்லாம் போகலாமா, திருமண வீட்டுக்கு போகலாமா? பாபா கहीं பல் ஜாओ. பாபா என்ன சொல்ற, போயிட்டு வாங்க, அங்கே போய் கூட சேவா பண்ணுங்க. புத்தியின் யோகம் சிவபாபாட்ட இருக்கணும். ஜனம் ஜென்மாந்தர் விகர்மத்தை ஆத்மா செஞ்சுட்டு நினைவினுடைய பலத்தினால அதை பஷ்மா செய்யுங்க. யஹாபி அகர் விக்ரம் கர்த்தி தோ बहुत सजाएं போகணும். இங்கே கூட நீங்கள் வந்தும் விகர்மா செஞ்சீங்கன்னா நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் பாபா இதில் அட்டென்ஷன் வைங்க சொல்கிறார். ஜனம் ஜென்மாந்தத்தினுடைய பாவம் தலைமையில் இருக்கு. ஜனம் ஜென்மாந்தருக்கு सजाएं खाने में कोई टाइम नहीं लगता. बाबा ने काशी कलवट का भी मिसाल समझाया. कहते ना, जब बेचारे धर्मराज लेखा लेंगे तब पता पड़ेगा. சொல்லுவாங்க, ஏதாவது தவறு செஞ்சுட்டா தர்மராஜ் என்ன பண்ணுவார், தண்டனை கொடுப்பாரு. கடைசியில் தெரிய வரும் ஜென்ம ஜென்மத்துக்கான பனிஷ்மெண்ட் அது அடைவாங்க. சில மணித்துளியில் அப்படி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பாபா காஷி கல்வெட் பற்றி கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய, இது ஞான மார்க்கத்தினுடைய. மனிதர்கள் போய் என்ன செய்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ऐसे नहीं कि ड्रामा बनाए क्यों, சக்கரை மேல் ஆயே क्यों, இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த ட்ராமா ஏன் உருவாக்கி இருக்கணும், சக்கரத்தில் ஏன் நாங்கள் வரணும், சக்கரத்தில் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே. பாபா சரி, இது அனாதி ட்ராமா. சக்கரத்தில் நீங்கள் வரலன்னா அப்போ உலகத்துக்கே நீங்கள் வர முடியாதுல்ல. உலகத்துக்கு வரணும்னா நீங்கள் சக்கரத்தில் வந்து தான் ஆகணும். இப்போ பிறவி எடுத்து தான் ஆகணும், சரீரம் எடுக்கணும், சரீரம் விடணுன்றதெல்லாம் விதி. பிறகு எப்படி நீங்கள் இதுலேருந்து விடுபட முடியும்? பிறகு மோட்சம் வேணும்னா மோட்சம்தான் யாருக்குமே கிடைக்காதே. முக்கியமான விஷயமே இதுதானே. மோட்சம் யாருக்கும் கிடைக்காதுன்னா அப்போ நீங்கள் ஜனம் மரணில் வரணும். 5000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஆத்மா என்ன பண்ணும், மீண்டும் சக்கரத்தை சுத்தம். இதை தான் ட்ராமான்னு சொல்கிறோம். சிர்ஃப் கஹோ कोई को समझाने वाणी चलाने से पद नहीं मिल जाएगा. पहले तो पद से पावन बनना है. பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் ட்ராமான்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் புரிய வைக்கிறீங்க. புரிய வைக்கிறது நல்ல விஷயம். ட்ராமா பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, வாணி சொல்கிறீங்க, ஞானம் சொல்கிறீங்க, அதுவும் நல்ல விஷயம். அதனால் மாத்திரம் ஆத்மாவுக்கு பதவி கிடைச்சிடாது. முதல்ல பதீத்தத்திலிருந்து பாவனமாகணும். இப்படி நம்ம சொல்லக்கூடாது. பாபாவுக்கு எல்லாமே தெரியும். பாபாவுக்கு தெரியும், சரி ஓகே, என்ன செய்யலாம்? पहले तो तुम्हारी ஆத்மா ஜான்தி ஹே. உங்கள் ஆத்மா மேலே தெரிஞ்சிருக்குல்ல, ஸ்ரீமத் படி நாம் நடக்கின்றோமா, எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ரீமத் படி இருக்கிறோம், என்ன செய்கின்றோம், எவ்வளோ தூரம் பாபா நினைவு செய்கிறோம். பாக்கி பாபா ஏ बैठकर जाने इससे फ़ायदा ही क्या है. சரி, பாபா நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க, ஓகே சரி, அவர் தெரிஞ்சு பார்த்து என்ன செய்யலாம்? மாற்றம் நமக்குள்ளே தானே கொண்டு வரணும். பாபா மாற்றம் கொண்டு வரது உதவி செய்வாங்க. அதனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, டூ லேட் ஆகிடும். பிறகு பாபா சொல்கிறாங்க, முழு உலகம் வினாஷ் ஆக போகுது, நெருப்பு சூழ போகுது. நீங்கள் யோகத்தில் இருந்தால் தான் இதிலெல்லாம் கடந்து வர முடியும். அந்த டைமில் நான் யோகத்தில் இருக்கேன்னா முடியாது. அந்த நேரம் எங்கும் ஐயோ ஐயோன்ற சப்தம் வரும், துக்கத்தினுடைய மழை விழும், நேரமே இருக்காது. அப்போ நம்ம ராஜ்ய பாக்கியத்தை எப்போ அடைகிறது? தேக அபிமானத்தை விடுத்து சேவையில் ஈடுபடுங்க, கல்யாணக்காரி ஆகணும். பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, படிப்பின் கூடவே அவசியம் பவித்திரமாக வேண்டும். அப்படி நாம் தகுதியானவராக உதாரண குழந்தையாகி சேவையில் நாம் நிரூபணம் காட்டணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும். பாபா சொன்ன மாதிரி நம்ம நடந்து காட்டணும். ஸ்ரீமத் படி தன்னை சிரேஷ்டமாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஸ்தூல செல்வத்தை
கூட வீணானதாக இழக்கக்கூடாது. பதீத்தமானவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. ஞான செல்வத்தை கூட பாத்திரம் அறிந்து கொடுக்க வேண்டும். வரதானம்: பழைய சன்ஸ்காரத்தை அக்னி சன்ஸ்கார் பஷ்பம் செய்து, அக்னி சன்ஸ்கார்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறது. அக்னி சன்ஸ்கார் செய்யக்கூடிய உண்மையான மறுஜீவ ஆகுக. பழைய சன்ஸ்காரத்தை கம்ப்ளீட்டாக எரிச்சுடணும். எப்படி இறந்த பிறகு சரீரத்தை சன்ஸ்கார் பண்ணுறாங்க, சரீரத்தை எரிச்சிடுறாங்கல்ல, அதோட பேர் ரூபம் எல்லாம் சமாப்தி ஆயிடும். அதுபோன்று நீங்கள் குழந்தைகள் எப்போ மறுஜீவாயிடு புது ஜென்மம் எடுத்துடுறீங்க, அப்போது சரீரம் அதே தான், ஆனால் பழைய சன்ஸ்காரம், ஸ்மிருதிகள், அதனோட சுபாவத்தோட சன்ஸ்காரம் இதெல்லாம் என்ன பண்ணும்? அழிக்கணும் இல்லையா? संस्कार किया हुआ मनुष्य फिर से सामने आए तो उसको भूत कहा जाता. யாரோட சரீரத்தை எரிச்சுடுறாங்களோ, இறந்துடுறாருன்னா எரிச்சுடுவாங்க. அந்த மனிதன் மறுபடியும் முன்னாடி வந்தால் என்ன சொல்லுவாங்க? பூதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே கூட பழைய சன்ஸ்காரம், பழைய நினைவுகள் இதெல்லாம் நினைவுக்கு வரக்கூடாது இல்லையா? இப்போ இந்த சன்ஸ்காரம் மறுபடியும் வருது, பழைய சன்ஸ்காரம் எந்திரிச்சா என்ன சொல்ல? அதை தான் பாபா மாயின்னு சொல்கிறார், பூதம்னு சொல்கிறார். இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, சமாப்தி ஆயிடும். அக்னியில் வச்சு என்ன பண்ணாது? யோக அக்னியில் அதை எரிச்சு பஷ்பம் செஞ்சிடணும். இந்த பூதங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிடுங்க. இன்கா வர்ணன் பி நெய் கரும், இதை வர்ணிக்க கூட கூடாது. இந்த விகாரங்களை, பழைய சன்ஸ்காரத்தை வர்ணிக்க கூட கூடாது. ஸ்லோகன்: கரம் பூங்கா வர்ணன் கர்ணைக்கு பஜாய், கர்மத்தினுடைய வினை பயனை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகி ஸ்திதிக்கா வர்ணன் கருது, கர்மயோகத்தின் ஸ்திதியை வர்ணித்து கொண்டே இருங்கள். அதை பற்றி சொல்லிட்டே, கர்மயோகா ஸ்திதி எப்படி இருக்கு அதை நீங்கள் சொல்லிட்டே இருங்க. கர்மத்தோட வினை பயன் சமாப்தி ஆகிடும். அவ்யக்தேஷாரை எண்ணங்களோட சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாகுங்கள். எப்படி? ராஜா ஸ்வயம் कोई कार्य नहीं करता है, தான் சுயம் காரியம் செய்ய மாட்டார், செய்ய வைப்பார். करने वाले राज्य कारोबारी अलग होता है, செய்கிறவங்க தனியாக இருப்பாங்க. अगर राज्य कारोबारी ठीक नहीं होता है तो राज्य डगमग हो जाता. அந்த காரிய விவகாரம் செய்யக்கூடிய இந்த ராஜ்ய விவகாரங்களை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க சரியாக பண்ணலைன்னா ராஜ்யமே என்ன ஆகிடும்? ஏற்ற இறக்கமாயிடும், ஆட ஆரம்பிச்சிடும். ऐसी आत्मा भी करावनहार, கரன்ஹார் ये विशेष त्रिमूर्ति शक्ति है. அந்த மாதிரி தான் ஆத்மா கரன்ஹார் செய்ய வைக்கிறது, கராவன்ஹார். கரன்ஹார் யார்? செய்கிறது. செய்யக்கூடியவர்கள்லாம் யார்? விசேஷமாக 3 சக்தி இருக்கு: மனம், புத்தி, சன்ஸ்கார். மேலே இன்கே உப்பர் ரூலிங் பவர் ஹோ, முதல்ல இதன் மீது நம்மளுடைய ரூலிங் பவர், இதன் மேல் நம்மளுடைய அதிகாரம் இருக்கணும். அப்போது இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் தானாகவே சரியான வழிப்படி செல்ல தொடங்கும். சூக்ஷ்ம கர்மேந்திரியங்கள் கரெக்டாக நடந்ததுன்னா சாக்கார கர்மேந்திரியங்கள் என்ன பண்ணும்? அதன் வழிப்படி கரெக்டாக நடக்கும். ஓம் சாந்தி.